என் பெயர் காவ்யா. ஒரு சராசரி குடும்பத்தில் பிறந்து அன்பும் அமைதியும் நிறைந்த சூழலில் வளர வேண்டும் என்பதுதான் எந்த ஒரு குழந்தையின் ஆசையாகவும் இருக்கும். ஆனால் என் சிறுவயது நினைவுகள் எதுவும் அப்படிப்பட்ட அழகான வண்ணங்களால் நிரம்பியிருக்கவில்லை. நான் என் அப்பா வேலன், அம்மா சுமதி ஆகியோருடன் வசித்து வந்தேன். வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு எங்கள் குடும்பம் ஒரு சாதாரண குடும்பமாக தெரியலாம். ஆனால் அந்த வீட்டிற்குள் ஒரு நல்ல தந்தை எப்படி இருக்க வேண்டுமோ என் அப்பா அப்படி இருக்கவில்லை. அவருக்கு குடிப்பழக்கம் எனும் கொடிய கெட்ட பழக்கம் இருந்தது. அதுவே எங்கள் வீட்டின் நிம்மதியை பறித்த மிகப்பெரிய அரக்கனாக மாறினது. சிறு வயதிலிருந்தே என் நினைவில் ஆழமாக பதிந்திருப்பது சிரிப்போ மகிழ்ச்சியான தருணங்களோ அல்ல, வீட்டின் மூலைகளில் எதிரொலித்த சண்டைகளும் அம்மாவின் அழுது வடிந்த கண்களும் தான். ஒவ்வொரு நாளும் மாலை பொழுது சாய்ந்து இருள் படர தொடங்கும் போதே என் பிஞ்சு மனதில் பயம் தொற்றிக்கொள்ளும். தெருவில் பைக் சத்தம் கேட்கிறதா, வாசலில் அப்பாவின் காலடி சத்தம் கேட்கிறதா என்று என் காதுகள் கூர்மையாகும். இன்றாவது அப்பா வீட்டிற்கு வந்து எந்த பிரச்சனையும் செய்யாமல் அமைதியாக சாப்பிட்டு விட்டு தூங்க வேண்டுமே என்று மனதிற்குள் இறைவனிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்வேன். ஆனால் என் பிரார்த்தனைகள் பலிப்பது மிகவும் அபூர்வம். பெரும்பாலான நாட்களில் அப்பா வீட்டிற்குள் நுழையும் போதே தடுமாறும் கால்களுடனும் மதுவின் பிடியில் மங்கிய கண்களுடனும் தான் வருவார். வீட்டிற்குள் நுழைந்த அடுத்த நொடியே ஏதோ ஒரு அற்ப காரணத்திற்காக அம்மாவிடம் சண்டை பிடிக்க தொடங்குவார். சாப்பாட்டுல ஏன் உப்பில்லை, காய்கறியில ஏன் காரம் அதிகமா இருக்கு, வீட்டு செலவுக்கு கொடுத்த பணம் என்ன ஆச்சு என்று ஏதாவது ஒரு சாக்கை தேடி பிடித்து கத்துவார். சில நேரங்களில் எந்த காரணமுமே இல்லாமல் அம்மாவை வார்த்தைகளால் இழிவாக பேசுவார். அம்மா நாள் முழுவதும் வீட்டிலும் சமையல் அறையிலும் மாடாய் உழைத்து களைத்து போயிருப்பார். ஆனால் அந்த உழைப்பிற்கு அவருக்கு கிடைத்த ஒரே வெகுமதி அப்பாவின் ஏச்சும் பேச்சும் தான். நான் வரவேற்பறையின் ஒரு மூலையில் நின்று கொண்டு இதையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பேன். அப்பாவின் கத்து சத்தமும் அம்மாவின் நடுக்கமும் என் இதயத்தை நொறுங்க செய்யும். என்னால் அப்பாவை எதிர்த்து கேட்கவும் முடியாது, அம்மாவை காப்பாற்றவும் முடியாது. அந்த சிறிய வயதில் தன் தாய்க்கு நடக்கும் அநீதியை கண்டு ஒன்றுமே செய்ய முடியாமல் தவிக்கும் ஒரு குழந்தையின் வலி மிக கொடூரமானது. அப்படித்தான் என் சிறு பிராயம் நிழல் சூழ்ந்த ஒரு பயங்கர கனவாக தொடங்கியது. சிறு வயதில் எனக்குள் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது. நான் வளர்ந்து பெரியவளாகிவிட்டால் எங்கள் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் தானாகவே சரியாகிவிடும், அப்பாவும் திருந்து விடுவார் என்று நினைத்தேன். ஆனால் காலம் நகர நகர என் எண்ணம் எவ்வளவு பொய்யானது என்பது புரிய தொடங்கியது. ஆண்டுகள் ஓடினாலும் என் அப்பாவின் கோபமும் குடிப்பழக்கமும் குறையவே இல்லை. மாறாக நாளுக்கு நாள் வீரியமடைந்து கொண்டே சென்றன. அப்பாவின் இந்த கொடூர குணத்தால் அதிகம் பாதிக்கப்பட்டவர் என் அம்மா சுமதிதான். திருமணமான புதிதில் எடுத்த பழைய புகைப்படங்களில் அம்மாவின் முகத்தில் பூத்திருந்த அந்த அழகான சிரிப்பு இப்போது அறவே மறைந்து விட்டிருந்தது. அதற்கு பதிலாக எப்போதுமே ஒருவித ஆழ்ந்த சோகமும் பயமும் விரக்தியும் மட்டுமே அவர் முகத்தில் குடி வந்திருந்தன. இரவு நேரத்தில் அப்பா கத்தி ஆர்ப்பாட்டம் செய்துவிட்டு தூங்கிய பிறகு அம்மா சமையல் அறையிலோ அல்லது கூடத்தின் மூலையிலோ தனியாக அமர்ந்து விம்மி விம்மி அழுவதை நான் பல முறை பார்த்திருக்கிறேன். இருட்டில் தன் முகத்தை சேலை தலைப்பால் மூடிக்கொண்டு சத்தம் வெளியே கேட்காதபடி அவர் சிந்தும் கண்ணீர் என் பிஞ்சு நெஞ்சை ஊசியாக குத்தும். ஆனால் அடுத்த நாள் காலை பொழுது விடிந்ததும் இரவில் எதுவுமே நடக்காதது போல தன் கண்ணீரை துடைத்து கொண்டு வழக்கம் போல வீட்டு வேலைகளிலும் என் தேவைகளை கவனிப்பதிலும் மூழ்கி விடுவார். தன் வேதனையின் சுமையை ஒருபோதும் என் மீது சுமத்த அவர் விரும்பியதே இல்லை. அடிக்கடி அம்மா என் தலையை கோதியபடி ஒரு வார்த்தையை கூறுவார். காவ்யா, நன்றாக படிமா, உன் வாழ்க்கை மட்டும் என்னை போல ஆகிவிடவே கூடாது. ஒரு பொண்ணு தன் சொந்த காலில் நிற்க படிப்பு தான் ஒரே ஆயுதம் என்று உணர்ச்சி பூர்வமாக கூறுவார். அம்மாவின் அந்த வார்த்தைகள் என் மனதில் ஆழமாக பதிந்தன. என் குடும்ப சூழலிலிருந்து நானும் என் அம்மாவும் விடுதலை பெற வேண்டுமானால் அதற்கு படிப்பு ஒன்றுதான் வழி என்பதை நான் உறுதியாக நம்பினேன். அதனால் விளையாட்டிலும் அரட்டையிலும் கவனத்தை செலுத்தாமல் கவனமுடன் படித்தேன். பள்ளிக்கூடத்திற்கு செல்லும் போது என் தோழிகள் தங்கள் அப்பாக்களுடன் சைக்கிளில் வருவதும் மாலையில் அவர்கள் அப்பாவுடன் சிரித்து பேசி விளையாடுவதையும் பார்க்கும்போது என் நெஞ்சில் ஒரு ஏக்கம் உருவாகும்.
என் அப்பாவும் ஏன் அப்படி இருக்கக்கூடாது? அவர் ஏன் ஒரு முறையாவது என் தலையை தடவி நல்லா படிக்கிறியாடா செல்லம் என்று அன்பாக கேட்கக்கூடாது என்று மனதிற்குள் ஏங்குவேன். ஆனால் என் அப்பா என்னிடம் ஒருமுறை கூட அப்படி பேசியதே இல்லை. நான் ஏதேனும் கேட்க போனாலும் அதட்டி விரட்டுவார் அல்லது கண்டுகொள்ளாமல் விட்டு விடுவார். நாளாக அப்பாவிடம் அன்பு எதிர்பார்க்கும் அந்த ஏக்கம் எனக்குள் செத்து போனது. அவர் மீதான எதிர்பார்ப்புகளை முற்றிலுமாக விட்டுவிட்டேன். எனக்கு இனி எல்லாமே என் அம்மாதான். அம்மாவே என் உலகம், அம்மாவே என் உயிர் என்று வாழத் தொடங்கினேன். அம்மாவிற்கு சமையலில் உதவி செய்வது, வீட்டை சுத்தம் செய்வது என அவரால் முடிந்தவரை சுமையை குறைக்க போராடினேன். அம்மாவிற்காகவே வாழ வேண்டும், அவருக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்க வேண்டும் என்ற வைராகியம் எனக்குள் தீயாக எரிய தொடங்கியது. எங்கள் குடும்பத்தின் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையாக இருந்தது என் அப்பாவின் வியாபாரம்தான். நகரத்தின் முக்கிய சந்தை பகுதியில் அப்பா வேலனுக்கு சொந்தமாக கட்டிடம் கட்டும் பொருட்கள் விற்கும் பெரிய கடை ஒன்று இருந்தது. சிமெண்ட் மூட்டைகள், இரும்பு கம்பிகள், விதவிதமான பெயிண்ட் டப்பாக்கள், பிவிசி குழாய்கள், மின்சார பொருட்கள், பிளம்பிங் ஜாமான்கள் என வீடு கட்ட தேவையான அனைத்து பொருட்களும் அங்கு மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். வியாபார விஷயத்தில் என் அப்பா மிகவும் திறமைசாலி. கடையில் இருக்கும் போது அவர் நடந்து கொள்ளும் விதமே தனி. கடைக்கு வரும் வாடிக்கையாளர்கள், கட்டிட தொழிலாளர்கள், பொறியாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்களிடம் மிகவும் சிரித்த முகத்தோடும் மரியாதையுடனும் சுறுசுறுப்பாகவும் பேசுவார். யாருக்கும் எந்த குறையும் வராதபடி வியாபாரத்தை நேர்த்தியாக கவனிப்பார். அதனால் அவருடைய கடைக்கு எப்போதும் வாடிக்கையாளர்கள் கூட்டம் அலைமோதும். வியாபாரம் அமோகமாக நடந்ததால் எங்கள் வீட்டில் பணப்புழக்கத்திற்கு பஞ்சமே இருந்ததில்லை. உண்ண நல்ல உணவு, உடுக்க நல்ல உடை, வசதியான வீடு என பொருள் சார்ந்த எந்த குறையும் எங்களுக்கு இல்லை. ஆனால் அந்த பணத்தால் வாங்க முடியாத ஒரே விஷயம் எங்கள் வீட்டில் இல்லாதிருந்தது. அதுதான் மன நிம்மதி. கடையில் அனைவரிடமும் பண்பாகவும் அன்பாகவும் நடந்து கொள்ளும் என் அப்பா மாலையில் கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு திரும்பும் போது அப்படியே தலைகீழாக மாறிவிடுவார். வெளி உலகிற்கு நல்ல மனிதராக வேடமிட்ட அப்பா வீட்டிற்குள் நுழைந்ததும் ஒரு கொடூரமான அரக்கனாகவே மாறி போவார். வழியில் குடித்துவிட்டு வரும் மதுவின் போதை அவருடைய நியாய தர்மங்களை எல்லாம் சுட்டெரித்துவிடும். வீட்டிற்கு வந்த உடனேயே அம்மாவை ஏதேனும் ஒரு காரணத்தை கூறி திட்டுவதும், மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்துவதும் அவருடைய அன்றாட வழக்கமாக இருந்தது. ஆனால் இந்த இடைவெளியில் எனக்குள் மிக பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திய ஒரு விஷயம் இருந்தது. அம்மாவிடம் எல்லைக்கில்லாத வெறுப்பை காட்டிய அப்பா என்னிடம் மட்டும் அப்படி ஒரு கொடூரத்தை காட்டியதில்லை. குடி போதையில் இருந்தாலும் சரி, தெளிவான நிலையில் இருந்தாலும் சரி, என்னை கண்டால் அவருடைய குரலில் ஒரு மென்மை வந்துவிடும். காவியாம்மா, நல்லா படிக்கிறியடா என்று செல்லமாக கூப்பிடுவார். எனக்கு தேவையான புத்தகங்கள், ஆடைகள் என எது கேட்டாலும் உடனடியாக வாங்கி தருவார். என்னை கண்டுகொள்ளாத அப்பா திடீரென்று பாசத்தை காட்டுகிறார் என்று நினைத்தேன். தன் சொந்த மகளிடம் இவ்வளவு அன்பாகவும் பரிவோடும் நடந்து கொள்ளும் ஒரு மனிதரால் தன் வாழ்நாளை அவருக்காகவே அர்ப்பணித்த தன் மனைவியிடம் மட்டும் எப்படி இவ்வளவு வன்மத்தையும் வெறுப்பையும் கொட்ட முடிகிறது? ஒரு மனிதனுக்குள் எப்படி இப்படி இரு வேறு துருவங்கள் இருக்க முடியும்? இது எனக்குள் விடை தெரியாத ஒரு புதிராகவே நீடித்தது. அப்பாவின் அந்த இரட்டை வேடத்தை காணும் போது எனக்கு அவர் மீது அன்பை விட அம்மாவை துன்புறுத்துகிறாரே என்ற கோபமும் அருவருப்பும் தான் மேலோங்கியது. அன்று வெளி உலகத்தில் கொட்டி தீர்த்த பெருமழையை விட எங்கள் வீட்டிற்குள் வீசிய புயல் மிகவும் கொடூரமானது. அன்றைய நாள் காலை முதலே அம்மாவுக்கு கடுமையான காய்ச்சல் இருந்தது. உடல் நடுக்கத்தில் நடுங்கி கொண்டிருந்தார். தலையில் சுட சுட காய்ச்சல் கொதித்த நிலையிலும் வழக்கம் போல வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு சமையலறையில் படுத்து கிடந்தார். நான் தான் அம்மாவுக்கு பக்கத்திலேயே அமர்ந்து அவர் நெற்றியில் குளிர்ந்த நீரில் நனைத்த துணியை வைத்து துடைத்து கொண்டிருந்தேன். இரவு மணி 10 கடந்துவிட்ட சூழலில் கடையை மூடிவிட்டு அப்பா வீட்டிற்கு திரும்பினார். கதவை தட்டும் சத்தத்திலேயே அவருடைய போதையின் அளவு புரிந்தது. வழக்கம் போல தள்ளாடியபடியே உள்ளே வந்தவர் சோபாவில் அமர்ந்து உரத்த குரலில் அம்மாவிடம் தண்ணீர் கேட்டார். அம்மா, உடம்பு ரொம்ப முடியாம இருக்கீங்க, நீங்க படுத்துக்கோங்க, நான் போய் அப்பாவுக்கு தண்ணி எடுத்து கொண்டு போய் தரேன் என்று நான் எழுந்தேன். ஆனால் அம்மா, வேண்டாம் காவியா, அவரே போதையில இருக்காரு, நீ போனா தேவையில்லாம உன்னையும் திட்டுவாரு, நானே கொடுக்கிறேன் என்று சொல்லி நடுங்கும் கால்களுடன் மெதுவாக சுவரை பிடித்து கொண்டே சமையலறைக்கு சென்று ஒரு பித்தளை டம்ளரில் தண்ணீர் எடுத்து வந்தார். காய்ச்சல் மயக்கத்தாலும் உடலின் பலவீனத்தாலும் அம்மா தடுமாறிய அந்த நொடியில் ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்தது. அம்மாவின் கை நடுக்கத்தில்
டம்ளரில் இருந்த தண்ணீர் சற்றே சிந்தி அப்பாவின் கால்களில் தெளித்து விட்டது. அவ்வளவுதான். அந்த சிறிய தவறு போதையில் இருந்த அப்பாவிற்குள் இருந்த மிருகத்தை விழித்தள செய்தது. ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற அப்பா கண்மூடித்தனமாக நின்றிருந்த அம்மாவின் முகத்தில் ஓங்கி அறைந்தார். அம்மா அலறியபடியே தரையில் சுருண்டு விழுந்தார். அறிவு கெட்டவளே, ஒரு டம்ளர் தண்ணி கூட ஒழுங்கா கொண்டு வர தெரியாதா, நாசமா போனவளே என்று கத்தியபடி தரையில் விழுந்த அம்மாவை மிதிக்க தொடங்கினார். நான் பதறி அடித்துக்கொண்டு ஓடி வந்து அப்பாவின் கால்களை கட்டி கொண்டேன். அப்பா, வேண்டாம்ப்பா, விட்டுடுங்கப்பா, அம்மாவுக்கு கடுமையான காய்ச்சல்ப்பா, உடம்பு ரொம்ப முடியாம இருக்காங்கப்பா, தயவு செய்து விட்டுடுங்க என்று அழுது கொண்டே கதறினேன். ஆனால் மதுவின் வெறியிலும் ஆத்திரத்திலும் இருந்த அப்பாவிற்கு என் அழுகை குரல் கேட்கவே இல்லை. இரக்கமற்ற முறையில் என்னை ஒரே தள்ளாக தள்ளி தூக்கி வீசினார். நான் சுவரில் போய் மோதி கீழே விழுந்தேன். அதன் பின்னரும் அவர் அம்மாவை விடுவிக்கவில்லை. கைக்கு கிடைத்த பொருட்களை எல்லாம் எடுத்து அம்மாவின் மீது வீசி கொடூரமாக அடித்து துன்புறுத்தினார். அம்மாவின் வலி நிறைந்த அலறல் சத்தம் வெளியே கொட்டி கொண்டிருந்த மலையின் இடி ஓசையையும் தாண்டி அந்த நள்ளிரவில் எதிரொலித்தது. நீண்ட நேர கொடூரத்திற்கு பிறகு தானாகவே களைத்து போன அப்பா அம்மாவை அப்படியே தரையில் போட்டுவிட்டு தன் அறைக்கு சென்று கதவை பூட்டி கொண்டு தூங்க போனார். வீடே மயான அமைதியில் மூழ்கியது. அப்பா சென்ற அடுத்த நொடி நான் கதறி அழுது கொண்டே ஓடி வந்து தரையில் கிடந்த அம்மாவை கட்டி பிடித்து கொண்டேன். அம்மாவின் உதடு பிளந்து ரத்தம் வழிந்தது. முகம் வீங்கி இருந்தது. நான் ஓடி சென்று சமையலறையிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்த அம்மாவின் முகத்தை கழுவி சுடுநீரால் காயங்களை ஒற்றி எடுத்தேன். முதலுதவி பெட்டியில் இருந்த மருந்தை எடுத்து அம்மாவின் காயங்களில் தடவி விட்டேன். ஏமா இதையெல்லாம் பொறுத்துக்கிறீங்க? நம்மளை ஏன் இந்த மனுஷன் இப்படி சித்திரவதை பண்றாரு? நாம ஏன் இவரை விட்டுட்டு எங்கேயாவது ஓடி போயிடக்கூடாது என்று விம்மி விம்மி அழுது கொண்டே அம்மாவிடம் கேட்டேன். அம்மா என் கைகளை பிடித்து கொண்டு காய்ந்து போன தன் உதடுகளால் மெலிதான குரலில் சொன்னார், காவ்யா, நீ சின்ன பொண்ணுமா, இதையெல்லாம் நினைச்சு உன் மனசை குழப்பிக்காதே. நீ நல்லா படிக்கணும், அதுவே எனக்கு போதும், அதுதான் எனக்கு சந்தோஷம் என்று கூறிவிட்டு என் தலைமுடியை வருடியபடி அமைதியானார். அன்றைய இரவின் ரணமும் அம்மாவின் அந்த பொறுமையும் என் மனதிற்குள் ஆறாத வடுவாக பதிந்தன. எங்கள் வீட்டின் இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் எப்போதாவது வீசும் ஒரு தென்றல் போல வந்து செல்பவர்தான் ராஜன் மாமா. அவர் என் அப்பாவிற்கு சிறு வயதிலிருந்தே நெருங்கிய நண்பர். இருவரும் ஒரே ஊரில் வளர்ந்து ஒரே பள்ளியில் படித்தவர்கள் என்பதால் ஊருக்கே அவர்களின் நட்பு பற்றி நன்றாக தெரியும். ஆனால் ஒரே சூழலில் வளர்ந்திருந்தாலும் இருவரின் குணத்திலும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் இருந்தது. என் அப்பா கோபக்காரராகவும் பொறுப்பற்ற குடிகாரராகவும் இருந்த நிலையில் ராஜன் மாமா மிகவும் அமைதியானவராகவும் விவேகமும் பண்பும் நிறைந்த மனிதராகவும் திகழ்ந்தார். அப்பாவின் கொடூரமான குணத்தை பற்றி முழுமையாக அறிந்த சிலரில் அவரும் ஒருவர். எங்கள் வீட்டிற்கு ராஜன் மாமா வரும்போதெல்லாம் அப்பாவிற்கு நல்ல முறையில் அறிவுரை கூற தவறமாட்டார். வேலன், என்னடா இது, கடையில எல்லாரும் உன்னை மரியாதையா நடத்துறாங்க, ஆனா வீட்டுக்கு வந்தா குடும்பத்துல இருக்கிறவங்களை இப்படி சித்திரவதை பண்றியே, கூடவே பிறந்த மாதிரி கூடவே இருக்கிற பொண்டாட்டியை அடிச்சு துன்புறுத்தாதடா, குடும்ப நிம்மதியை விட உனக்கு இந்த குடிதான் முக்கியமா என்று பலமுறை அப்பாவை கண்டிப்பார். அப்பா சில நிமிடங்கள் அமைதியாக ராஜன் மாமா சொல்வதை கேட்பார். ஆனால் மதுவின் போதை தலைக்கேறியதும் அந்த அறிவுரைகள் அனைத்தும் காற்றில் பறந்துவிடும். ராஜன் மாமா எங்கள் வீட்டிற்குள் நுழையும் போதே ஒருவித நேர்மையான ஆற்றல் கூடவே வரும். உள்ளே வந்ததும் முதலில் அம்மாவை தான் நலம் விசாரிப்பார். சுமதி, உடம்பை பார்த்துக்கோங்க, தைரியமா இருங்க, காலம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது, எல்லாம் கண்டிப்பா சரியாகும் என்று அம்மாவுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறுவார். அம்மாவும் அப்போதுதான் தன் முகத்தில் சற்று நிம்மதியான புன்னகையை காட்டுவார். அது மட்டுமின்றி என்னிடம் ராஜன் மாமா காட்டும் அன்பு மிகவும் சிறப்பானது. வீட்டிற்கு வரும்போதெல்லாம் வெறுங்கையோடு வரமாட்டார். எனக்கு பிடித்த கதை புத்தகங்கள், வரலாற்று நாவல்கள், வண்ண பேனாக்கள் அல்லது சாக்லேட்டுகளை வாங்கி வந்து தருவார். அப்போது நான் 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். வாழ்க்கையின் மிக முக்கியமான கட்டத்தில் வீட்டில் எப்போதும் சண்டையும் சச்சரவுமாக இருக்கையில் என்னால் சரியாக படிக்க முடியாது என்று உணர்ந்து எனக்கு தேவையான படிப்பு உதவிகளையும் ஊக்கத்தையும் அவரே கொடுத்தார். காவ்யா, வீட்டை நினைச்சு கவலைப்படாதே, நல்லா படிச்சு பெரிய ஆளா வரணும் என்று என் தலையை வருடி நம்பிக்கையூட்டுவார்.
உறவினர்கள் கூட எங்கள் குடும்பத்தின் கஷ்டத்தை கண்டு கொள்ளாமல் ஒதுங்கி வாழ்ந்த காலத்தில் ராஜன் மாமா மட்டுமே எங்கள் வீட்டிற்கு வந்து அம்மாவிற்கு ஆதரவாக பேசி எனக்கு வழிகாட்டியாக இருந்தார். அந்த சமயத்தில் எங்கள் இருண்ட வாழ்க்கையில் வெளிச்சம் தரும் ஒரே ஆதரவாகவும் உண்மையிலேயே ஒரு நல்ல மனிதராகவும் தான் ராஜன் மாமா எனக்கு தெரிந்தார். ஒரு நாள் காலை பொழுது வழக்கத்திற்கு மாறாக ஒருவித பதற்றத்துடனேயே விடிந்தது. அப்பா வழக்கம் போல கடைக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்த பிறகும் கட்டிலில் இருந்து எழுந்திருக்கவே இல்லை. கடந்த சில மாதங்களாகவே அவருடைய உடல்நிலை சீராக இருக்கவில்லை. அடிக்கடி சோர்வடைவதும் பசியின்மையால் அவதிப்படுவதும் வயிறு லேசாக வீங்குவதுமாக இருந்தார். ஆனால் கொஞ்சம் ஓய்வெடுத்தா சரியாயிடும் என்று சொல்லி தன் உடல் நல குறைவை அலட்சியப்படுத்தி கொண்டே வந்தார். ஆனால் அன்று காலை அப்பாவின் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. அவருக்கு கடுமையான காய்ச்சல் கொதித்ததோடு நெஞ்சு வலிக்க பலமாக இருமிக் கொண்டே இருந்தார். முகமெல்லாம் வெளுத்து போய் எழக்கூட முடியாமல் நாற்காலியிலேயே சாய்ந்து உட்கார்ந்து விட்டார். அம்மாவிற்கு இதை பார்த்ததும் பயம் தொற்றிக் கொண்டது. உடம்பு இவ்வளவு சுடுதே, நான் வேணா ராஜன் சாருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லவா என்று பதற்றத்துடன் கேட்டார். அப்பா எதையும் பேசும் நிலையில் இல்லாமல் பலவீனமாக தலையசைத்தார். அம்மா உடனடியாக ராஜன் மாமாவிற்கு தகவல் கொடுத்தார். விஷயம் அறிந்த அடுத்த 15வது நிமிடத்தில் ராஜன் மாமா தன் காரில் எங்கள் வீட்டிற்கு விரைந்து வந்தார். அப்பாவின் நிலையை கண்டவர் ஒரு நிமிடம் கூட தாமதிக்கவில்லை. சுமதி, வேலன் நிலைமை சரியில்லை, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன், நீங்க பதற்றப்படாம இருங்க என்று கூறி அப்பாவை தாங்கி பிடித்து காரில் ஏற்றிக்கொண்டு மருத்துவமனை சென்றார். அவர்கள் சென்ற பிறகு நானும் அம்மாவும் வீட்டில் தவித்து போனோம். கடிகார முள் நகர நகர எங்கள் பயமும் கூடியது. அம்மா நடுங்கும் கரங்களால் கடவுளை கும்பிட்டபடியே இருந்தார். இடையே அம்மா பலமுறை ராஜன் மாமாவிற்கு போன் செய்த போதும் நாங்க டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கோம் சுமதி, வீட்டுக்கு வந்து நிதானமா பேசுறேன் என்று மட்டுமே கூறினார். மதிய வேளையில் ராஜன் மாமாவும் அப்பாவும் வீட்டிற்கு திரும்பினார்கள். ஆனால் ராஜன் மாமாவின் முகத்தில் ஒருவித கனமான தீவிர தன்மை படர்ந்திருந்தது. எங்களை அமர வைத்த ராஜன் மாமா மருத்துவர்கள் கூறிய அதிர்ச்சி அளிக்கும் செய்தியை மெதுவாக உடைத்தார். சுமதி, டாக்டர்கள் நிறைய டெஸ்ட் எடுத்து பார்த்தாங்க, ரிப்போர்ட்ஸ் எதுவும் நல்லா இல்லை. பல வருஷமா தொடர்ந்து அளவுக்கு அதிகமா மது குடிச்சதால வேலனோட கல்லீரல் ரொம்பவே பாழாயிடுச்சு. அவருக்கு லிவர் சிரோசிஸ் என்கிற நோயின் வீரியம் முற்றிடுச்சுன்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் அம்மாவின் கண்கள் கலங்கி போயின. ராஜன் மாமா தொடர்ந்து பேசினார். கடந்த சில மாதங்களா அவருக்கு பசி இல்லாம இருந்தது, வயிறு வீங்கினது, சீக்கிரம் சோர்வானது, எல்லாமே இந்த நோயோட அறிகுறிகள் தானாம். இனி ஒரு சொட்டு மது குடிச்சாலும் அல்லது உடனடியா அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கலனா உயிர் பிழைப்பது கஷ்டம்னு டாக்டர்ஸ் கண்டிப்பா சொல்லிட்டாங்க. இப்போவே அவரை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ஆகணும். அந்த வார்த்தைகள் எங்கள் தலை மீது இடி போல விழுந்தன. எங்களை எவ்வளவுதான் துன்புறுத்தி இருந்தாலும் அவர் என் தந்தை அல்லவா? அந்த செய்தியை கேட்டு என் கை கால்கள் குளிர்ந்து போயின. அம்மாவோ அதிர்ச்சியில் உறைந்து போய் கண்ணீர் வடிக்க தொடங்கினார். ராஜன் மாமா அம்மாவிற்கு தைரியம் சொன்னார். சுமதி, இப்போ அழுகிற நேரம் இல்லை, நோய் தீவிரம்தான், ஆனா சரியான நேரத்துல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சா அவரை காப்பாற்ற முடியும்னு டாக்டர்ஸ் நம்பிக்கை கொடுத்திருக்காங்க, தைரியமா இருங்க. அன்றே அப்பாவை நகரத்தில் உள்ள பெரிய மருத்துவமனையில் உள்நோயாளியாக சேர்த்தோம். அப்பாவின் சிகிச்சைக்கான ஏற்பாடுகள் வேக வேகமாக தொடங்கின. மருத்துவமனையின் அந்த வெள்ளை சுவர்களுக்கு நடுவே நாட்கள் மிகவும் மெதுவாகவும் கனமாகவும் நகர்ந்தன. அப்பாவின் கட்டிலுக்கு அருகிலேயே அம்மா இரவும் பகலும் கண்ணிமைக்காமல் அமர்ந்திருந்தார். கடந்த காலத்தில் அப்பா தன்னை எவ்வளவு கொடுமைப்படுத்தி இருந்தாலும் அதையெல்லாம் முற்றிலுமாக மறந்து ஒரு தீவிரமான சேவகியை போல அவரை பராமரித்தார். நேரம் தவறாமல் மருந்துகளை கொடுப்பது, மருத்துவர்கள் பரிந்துரைத்த பத்திய உணவுகளை தயாரித்து ஊட்டி விடுவது, அப்பாவின் சிறு தேவைகளையும் உடனுக்குடன் கவனிப்பது என அம்மா தன்னையே கரைத்து கொண்டார். ராஜன் மாமாவும் அந்த சோதனை காலத்தில் எங்களுக்கு மிக பெரிய தூணாக நின்றார். தினமும் மருத்துவமனைக்கு வந்து மருந்துகளை வாங்கி வருவது, மருத்துவர்களிடம் அப்பாவின் உடல்நிலை முன்னேற்றம் குறித்து விசாரிப்பது என அனைத்து பொறுப்புகளையும் அவரை ஏற்றுக்கொண்டார். நானும் பள்ளி முடிந்ததும் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று அம்மாவுக்கு தேவையான உதவிகளை செய்து வந்தேன். மருத்துவர்களின் தீவிர சிகிச்சை, மருந்து மாத்திரைகள் மற்றும் அம்மாவின் இடைவிடாத பராமரிப்பின் பலனாக சில நாட்களிலேயே அப்பாவின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் தெரிய தொடங்கியது. அவருடைய முகத்தில் இரத்த ஓட்டம் திரும்பி சொந்தமாக எழுந்து நடக்கும் அளவிற்கு
முடிவுக்கு தேறினார். அப்பாவை பரிசோதித்த தலைமை மருத்துவர் இப்போதைக்கு அபாய கட்டத்தை தாண்டிட்டாரு, அதனால் வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம். ஆனா ஒரு விஷயம், இது அவருக்கு கிடைச்ச கடைசி வாய்ப்பு. இனிமே ஒரு சொட்டு மது அருந்தினாலும் கல்லீரல் முற்றிலுமாக செயலிழந்து விடும். அதுக்கப்புறம் எங்களாலையும் காப்பாற்ற முடியாது என்று மிக கண்டிப்பான எச்சரிக்கையுடன் அப்பாவை வீட்டிற்கு அனுப்பினார்கள். அப்பா வீட்டிற்கு திரும்பியதும் எங்கள் குடும்பத்தில் ஒரு புதிய அமைதி பிறந்தது. மரணத்தின் வாசற்படி வரை சென்று திரும்பிய அனுபவம் அப்பாவை நிச்சயமாக மாற்றியிருக்கும் என்று நாங்கள் உறுதியாக நம்பினோம். அடுத்த சில நாட்கள் அப்பா மிகவும் அமைதியாக இருந்தார். நேரம் தவறாமல் மருந்து சாப்பிட்டார். அம்மா தரும் உணவை மறுக்காமல் உண்டார். இனிமேல் நம் குடும்பத்தில் ஒளி வீச போகிறது. அப்பாவின் குடிப்பழக்கம் ஒளிந்து நாம் மற்ற குடும்பங்களைப் போல நிம்மதியாக வாழப் போகிறோம் என்று என் மனதிற்குள் அளவு கடந்த நம்பிக்கையும் சந்தோஷமும் தளிர்த்தன. ஆனால் அந்த நிம்மதியும் நம்பிக்கையும் சில நாட்களிலேயே சுக்குநூறாக நொறுங்கி போகும் என்று நாங்கள் கனவிலும் நினைக்கவில்லை. மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு வந்த சில நாட்களிலேயே அப்பாவின் பழைய பழக்கம் மீண்டும் தலை தூக்கும் என்று நாங்கள் சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. ஒரு நாள் மாலை நேரம் லேசாக காற்று வாங்க போவதாக சொல்லிவிட்டு வெளியே சென்ற அப்பா நேரம் கடந்து நள்ளிரவு தாண்டியும் வீட்டிற்கு திரும்பவில்லை. அம்மா வாசலையே பார்த்தபடி பதற்றத்துடன் காத்திருந்தார். நள்ளிரவு 1 மணி இருக்கும். வாசலில் தள்ளாட்டம் கேட்க கதவை திறந்தோம். அப்பா தன் உடலையும் மீறி ஆடிக்கொண்டிருந்தார். வாயிலிருந்து மதுவின் கொடூரமான துர்நாற்றம் வீசியது. டாக்டரின் எச்சரிக்கையை மீறி அவர் மீண்டும் குளித்திருந்தார் என்பதை கண்டதும் அம்மாவின் நெஞ்சம் வெடித்துவிடும் போல இருந்தது. அம்மா பதறியபடி கதறி அழுது, உடம்புக்கு ஆகாதுன்னு டாக்டர் அவ்வளவு தூரம் கண்டிப்பா சொன்னாரே, ஏன் மறுபடியும் குடித்தீர்கள்? உங்க உயிரை நீங்களே ஏன் அழிச்சுக்கிறீங்க என்று வேதனையுடன் கேட்டார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் தான் தாமதம். போதையில் தன் நிலையை முழுமையாக இழந்திருந்த அப்பா ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்றார். அம்மாவின் கையை பிடித்து கொடூரமாக தள்ளிவிட்டு, நான் செத்து போகணும் தானே நீ நினைக்கிற? நான் செத்தா நீ நிம்மதியா இருக்கலாம்னு கணக்கு போடுறியாடி என்று கத்தியபடி மீண்டும் அம்மாவை அடிக்க தொடங்கினார். நான் பதறி அடித்து கொண்டு ஓடி வந்து, அப்பா வேண்டாம்ப்பா, அம்மா உங்களை காப்பாத்த தானே சொல்றாங்க, அடிக்காதீங்கப்பா என்று கெஞ்சினேன். ஆனால் போதை வெறி பிடித்த அவர் என்னை ஓங்கி விலக்கி தள்ளினார். அம்மா அடி தாங்க முடியாமல் நிலை குலைந்து விழுந்தார். சிறிது நேரத்தில் கத்தி ஓய்ந்த அப்பா அப்படியே தன் அறைக்கு சென்று படுக்கையில் விழுந்து தூங்கி போனார். அன்று இரவு முழுதும் நாங்கள் அழுது கொண்டே கழித்தோம். மறுநாள் காலை விடிந்தது. வழக்கம் போல அம்மா முகத்தை கழுவிக்கொண்டு பழைய காயங்களின் வலியையும் பொருட்படுத்தாமல் அப்பாவுக்காக தேநீர் தயாரித்தார். அதை எடுத்துக்கொண்டு அப்பாவின் அறைக்கு சென்றார். அடுத்த சில வினாடிகளில் அந்த அறையில் இருந்த அம்மாவின் பயங்கரமான அலறல் சத்தம் கேட்டது. நான் பயந்து போய் ஓடி சென்று பார்த்தேன். தேநீர் கோப்பை தரையில் உடைந்து சிதறி கிடக்க அம்மா சுவரில் சாய்ந்து கை நடுங்க நின்று கொண்டிருந்தார். கட்டிலில் அப்பா அசையாமல் கிடந்தார். அம்மா வேலன் வேலன் என்று கத்தியபடி அவரை உலுக்கினார். ஆனால் அவரிடம் இருந்து எந்த அசைவும் இல்லை. உடனே நான் பதற்றத்துடன் ராஜன் மாமாவிற்கு போன் செய்து அழுது கொண்டே விஷயத்தை கூறினேன். 10 நிமிடங்களில் ராஜன் மாமா ஒரு குடும்ப மருத்துவருடன் வீட்டிற்கு விரைந்து வந்தார். மருத்துவர் உடனடியாக அப்பாவின் அறைக்கு சென்று அவருடைய நாடியை பரிசோதித்து சுவாசத்தையும் சோதித்து பார்த்தார். சில நிமிடங்கள் நீடித்த கனத்த மௌனத்திற்கு பிறகு மருத்துவர் மிகவும் பரிதாபமாக எங்களை பார்த்து, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, வேலன் உயிரோடு இல்லை, அவர் இறந்துட்டார் என்று கூறினார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் அம்மா தரையில் சரிந்து விழுந்து கதறி அழுதார். அளவுக்கு அதிகமான போதையினாலும் ஏற்கனவே வீரியமடைந்திருந்த கல்லீரல் பாதிப்பினாலும் தான் இந்த மரணம் சம்பவித்திருக்கிறது என்றும் இது ஒரு இயற்கை மரணம்தான் என்றும் மருத்துவர் உறுதிப்படுத்தினார். அப்பாவின் இறுதி சடங்குகள் ராஜன் மாமாவின் தலைமையில் நடந்தேறின. என் சொந்த தந்தை இறந்து விட்டார் என்ற ஆறாத துக்கம் ஒரு புறம் என் இதயத்தை கணக்க செய்தாலும், இனிமேல் என் அம்மாவுக்கு தினமும் அடி உதை இருக்காது, இரவு நேரத்தில் அலறி துடிக்க வேண்டியதில்லை என்ற ஒருவித மௌனமான நிம்மதியும் எனக்குள் இருந்தது. ஆனால் இந்த மரணத்தின் பின்னணியில் எவராலும் ஊகிக்க முடியாத ஒரு பயங்கர ரகசியம் ஒளிந்திருக்கிறது என்பதை அப்போது நான் அறியவில்லை. அப்பாவின் இறுதி சடங்குகள் முடிந்து நாட்கள் மெல்ல நகரத் தொடங்கின. வீட்டின் சலசலப்புகளும் உறவினர்களின் வந்து போகும் கூட்டமும் குறைந்த பிறகு ஒரு பெரிய நிசப்தம் எங்கள் வீட்டை சூழ்ந்து கொண்டது. அந்த நிசப்தத்திற்கு நடுவே மிகப்பெரிய கேள்வி ஒன்று எங்கள் முன் பூதாகரமாக நின்றது. இனி எங்கள் குடும்ப செலவு எப்படி நடப்பது? வீட்டின் வாழ்வாதாரமான கடையை யார் பார்ப்பது? நாங்கள் சேமித்து
சேமித்து வைத்திருந்த சொற்ப பணத்தை கொண்டு சில நாட்கள் குடும்பத்தை ஓட்டினோம். ஆனால் அது நீடிக்காது என்பதை அம்மா உணர்ந்திருந்தார். ஒரு நாள் மாலை உணவருந்தும் போது அம்மா என்னை நிமிர்ந்து பார்த்து தீர்க்கமான குரலில் சொன்னார், காவியா, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். நாளைக்கு இருந்து உங்க அப்பாவோட கடையை நானே நேர்ல போய் நடத்த போறேன். நான் அதிர்ச்சியுடன் அம்மாவை பார்த்தேன். அம்மாவுக்கு கடையும் வியாபாரமும் புதிய விஷயங்கள். பெரிய அளவில் கணக்கு வழக்குகளோ வியாபார நுணுக்கங்களோ தெரியாது. அம்மா, உங்களால தனியா அதை சமாளிக்க முடியுமாமா? உங்களுக்கு கடை வியாபாரத்தை பத்தி எதுவும் தெரியாதே என்று கவலையோடு கேட்டேன். அம்மா என் கைகளை பிடித்து கொண்டு மென்மையாக புன்னகைத்தார். முயற்சி பண்ணாமலே பயந்தா எப்படி காவியா? நமக்கு அண்ணனோ தம்பியோ அமைய நமக்கு உதவி செய்ய உங்க அப்பா வழியிலையும் யாரும் இல்லை. நாம தான் நமக்கான பாதையை உருவாக்கிக்கணும். நான் கடையை பார்க்கலனா உன்னோட படிப்பும் நம்ம வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடும் என்றார். அம்மாவின் அந்த மன தைரியமும் வைராக்கியமும் என்னை மெய்சிலிருக்க வைத்தன. அடுத்த நாள் காலையிலேயே அம்மா சுறுசுறுப்பாக எழுந்து வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு கடைக்கு கிளம்ப தயாரானார். அப்போது ராஜன் மாமாவும் வீட்டிற்கு வந்தார். சுமதி, நீங்க தனியா போய் கஷ்டப்பட வேண்டாம். ஆரம்பத்துல நான் கூட வந்து எல்லா கணக்கு வழக்கையும் வியாபார முறையையும் சொல்லித்தரேன் என்று கூறி உறுதுணையாக நின்றார். அன்றிலிருந்து அம்மாவின் புதிய பயணம் தொடங்கியது. காலையில் கடைக்கு செல்வதும் வாடிக்கையாளர்களிடம் பேசுவதும் எந்தெந்த சிமெண்ட் மற்றும் பெயிண்ட் ரகங்கள் எவ்வளவு விலைக்கு விற்கப்படுகின்றன என்பதை கற்றுக்கொள்வதுமாக அம்மா களம் இறங்கினார். ராஜன் மாமாவும் கடையின் பழைய ஊழியர்களும் அம்மாவுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தனர். சில மாதங்களிலேயே அம்மா வியாபாரத்தை முழுமையாக தன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தார். ஒரு திறமையான பெண் தொழிலதிபராக கடையை நேர்த்தியாக வழிநடத்த தொடங்கினார். வருமானம் சீரானது. எங்கள் வீட்டில் நீண்ட நாட்களுக்கு பிறகு அமைதியும் நிம்மதியும் நிலவின. இருந்த போதிலும் மாலை நேரங்களில் வீட்டின் அமைதியை அனுபவிக்கும் போது என் மனதில் ஏதோ ஒரு ஓரத்தில் ஒரு சிறிய வலி தோன்றி மறையும். என் அப்பா மட்டும் அந்த கொடிய மது பழக்கத்திற்கு அடிமையாகாமல் இருந்திருந்தால் இன்று எங்களோடு சேர்ந்து இந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டிருப்பாரே. மற்ற குடும்பங்களைப் போல நாமும் எவ்வளவு மகிழ்ச்சியாக வாழ்ந்திருக்கலாம் என்ற ஏக்கம் என் இதயத்தை லேசாக கனக்க செய்யும். ஆனால் இந்த அமைதியான வாழ்க்கைக்கு பின்னால் எங்களை மொத்தமாக உருக்குலைக்க போகும் ஒரு பயங்கரமான புயல் ஒளிந்திருக்கிறது என்பதை அந்த சமயத்தில் நான் அறிந்திருக்கவில்லை. 12ஆம் வகுப்பு பொது தேர்வுகள் அனைத்தும் முடிந்து எனக்கு விடுமுறை தொடங்கியது. கடையில் அம்மாவின் பணி சுமை அதிகரித்திருந்ததால் வீட்டில் இருக்கும் நேரத்தில் அம்மாவிற்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதனால் வீட்டில் நீண்ட நாட்களாக கவனிப்பாரற்று பூட்டி கிடந்த ஸ்டோர் ரூமை சுத்தம் செய்ய தீர்மானித்தேன். அன்று காலை வீட்டின் பின்பகுதியில் இருந்த ஸ்டோர் ரூமின் கதவை திறந்தேன். உள்ளே பயன்படுத்தப்படாத பழைய மர ஜாமான்கள், உடைந்த பிளாஸ்டிக் பொருட்கள் மற்றும் தூசி படிந்த பெட்டிகள் குவிந்து கிடந்தன. அந்த அறையின் ஒரு மூலையில் துருப்பிடித்த பழைய இரும்பு பீரோ ஒன்று நின்று கொண்டிருந்தது. அதன் மேல் கனமான தூசி படலம் படிந்திருந்தது. நான் ஒரு பழைய துணியை எடுத்து பீரோவின் மேலிருந்த தூசிகளை துடைத்துவிட்டு மெதுவாக அதன் கதவுகளை திறந்தேன். உள்ளே பழைய துணிகள், குடும்ப ஆவணங்கள் அடங்கிய கோப்புகள் மற்றும் சில பழைய புத்தகங்கள் அடுக்கப்பட்டிருந்தன. அந்த புத்தகங்களை ஒவ்வொன்றாக எடுத்து வெளியே வைக்கும் போது அடியில் மிகவும் தடிமனான பழமையான டைரி ஒன்று என் கண்ணில் பட்டது. அதன் அட்டை பக்கத்தில் படிந்திருந்த தூசியை துடைத்த போது அதில் என் அம்மாவின் கையெழுத்தில் சுமதி என்று பெயர் அழகாக எழுதப்பட்டிருந்தது. அம்மாவுக்கு டைரி எழுதும் பழக்கம் இருந்தது என்பது எனக்கு அதுவரை தெரியாது. சிறு வயதிலிருந்தே அவரை பார்த்து வரும் எனக்கு அவர் டைரி எழுதி நான் ஒருமுறை கூட பார்த்ததில்லை. ஒருவேளை திருமணத்திற்கு முன்பு எழுதியதாக இருக்குமோ என்ற ஆர்வம் எனக்குள் தொற்றிக் கொண்டது. அம்மாவின் இளமை கால நினைவுகளை தெரிந்து கொள்ளும் ஆவலுடன் அந்த டைரியின் முதல் பக்கத்தை புரட்டினேன். ஆரம்ப பக்கங்களில் அம்மாவின் பள்ளி கல்லூரி நினைவுகளும் அவருடைய சிறு வயது கனவுகளும் எழுதப்பட்டிருந்தன. ஆனால் போக போக கதையின் போக்கே மாறத் தொடங்கியது. அம்மாவிற்கு பெற்றோரால் செய்து வைக்கப்பட்ட இந்த திருமணத்தில் சிறிதும் விருப்பமில்லை என்பதும், கட்டாயத்தின் பேரில்தான் அவர் என் அப்பாவை மணந்தார் என்பதும் தெளிவாக எழுதியிருந்தது. எனக்கு விருப்பமில்லாத இந்த வாழ்க்கைக்குள் நான் தள்ளப்பட்டு விட்டேன். என்னால் வேலனை ஒருபோதும் என் கணவனாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அம்மா அதில் குறிப்பிட்டிருந்தார். அம்மா
அம்மாவின் இந்த வேதனையை படித்து என் மனம் கலங்கியது. ஐயோ, அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாரா என்று பரிதாபப்பட்டபடி அடுத்தடுத்த பக்கங்களை புரட்டத் தொடங்கினேன். ஆனால் அடுத்தடுத்த பக்கங்களில் எழுதப்பட்டிருந்த வரிகளை படிக்க படிக்க என் முகத்தில் இருந்த பரிதாபம் மறைந்து அதிர்ச்சி மேலிடத் தொடங்கியது. என் கரங்கள் லேசாக நடுங்கத் தொடங்கின. என் இதய துடிப்பு வழக்கத்திற்கு மாறாக வேகம் எடுத்தது. டைரியின் அடுத்தடுத்த பக்கங்களில் விரிந்த உண்மைகள் என் பிஞ்சு நெஞ்சை சுக்குநூறாக உடைத்தெறிந்தன. வாசிக்கும் ஒவ்வொரு வரியும் என் தலையில் இடி போல இறங்கியது. என் கைகள் நடுங்க, கண்கள் அகல விரிய உறைந்து போய் அமர்ந்திருந்தேன். நான் சிறு வயதாக இருக்கும்போது என் பாட்டி வள்ளியம்மாள் தெருவில் நடந்து சென்றபோது ஒரு கார் மோதி பரிதாபமாக உயிரிழந்தார். அது ஒரு துரதிருஷ்டவசமான சாலை விபத்து என்றுதான் இத்தனை காலம் நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் டைரியில் அம்மா எழுதியிருந்த வரிகள் வேறு ஒரு கொடூரமான நிஜத்தை பேசின. இந்த வீட்டிற்குள் நான் காலடி எடுத்து வைத்தது முதலே அந்த கிழவி வள்ளியம்மாள் எனக்கு பெரிய இடையூறாக இருந்தாள். அவளை வழியில் இருந்து அகற்றாமல் என்னால் எதுவும் செய்ய முடியாது. அதனால் தான் அந்த காரை வைத்து அவளை முடித்து விட்டோம் என்று அம்மா தன் சொந்த கையெழுத்தில் எழுதியிருந்தார். அது விபத்தல்ல, அம்மா திட்டமிட்டு நடத்திய படுகொலை. அதிர்ச்சியின் உச்சிக்கே சென்ற எனக்கு அடுத்த பக்கங்களில் காத்திருந்தது அதைவிட பெரிய பேரதிர்ச்சி. திருமணத்திற்கு முன்பிருந்தே அம்மா ஒருவரை உயிருக்கு உயிராக காதலித்து வந்திருக்கிறார். திருமணத்திற்கு பிறகும் அந்த ரகசிய உறவு தொடர்ந்திருக்கிறது. அம்மா காதலித்த அந்த நபர் வேறு யாரும் இல்லை, எங்கள் குடும்பத்தின் நிழலாக ஒரே ஆதரவாக உற்ற நண்பனாக வேடமிட்டு வந்த ராஜன் மாமாதான். டைரியில் அம்மா மேலும் எழுதியிருந்தார். வேலனை படிப்படியாக அழிக்க ராஜனும் நானும் போட்ட திட்டம்தான் அவனுக்கு மது பழக்கத்தை கற்றுக் கொடுத்தது. ஆரம்பத்தில் நட்பின் பெயரால் ராஜன் அவனுக்கு குடிக்க கற்றுக் கொடுத்தான். அப்புறம் மன அழுத்தம், வியாபார கவலை என்று சாக்கு போக்கு சொல்லி அவனை முழு குடிகாரனாகவே மாற்றினோம். அப்பா குடித்துவிட்டு வந்த அம்மாவை துன்புறுத்தியது உண்மைதான். ஆனால் அதற்கு பின்னாலும் ஒரு பயங்கரமான சதி ஒளிந்திருந்தது. வேலன் கடையில் இருக்கும்போது நான் வேண்டுமென்றே அவனை ஆத்திரமூட்டும் வகையில் பேசுவேன். அவன் கோபப்பட்டு என்னை அடிக்கும் போது அதை வெளியே போய் உரக்க அழுது ஊர் மக்களிடம் காட்டுவேன். அப்போதே ஊரே அவனை ஒரு கொடூர அரக்கனாகவும் என்னை ஒரு அப்பாவி பரிதாபத்திற்குரிய பெண்ணாகவும் பார்க்கும். என் மீதான அனுதாபம் கூடும்போது வேலன் மீது யாருக்கும் எந்த இரக்கமும் இருக்காது. என் அம்மா ஒரு அப்பாவி பெண் அல்ல. சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்களே, அதை போல சாது போல வேடமிட்டு கொண்டு என் குடும்பத்தையே நிர்மூலமாக்கிய ஒரு பெரிய சதிகாரி. நான் உயிருக்கு உயிராக நேசித்த, உலகிலேயே மிகவும் நல்லவர் என்று நம்பிய என் அம்மாவும் எங்கள் குடும்பத்தை காக்கும் தெய்வமாக பார்த்த ராஜன் மாமாவும் சேர்ந்துதான் என் அப்பாவின் வாழ்க்கையை நாசமாக்கி இருக்கிறார்கள் என்ற பயங்கர உண்மை என் இரத்தத்தை உறைய வைத்தது. என் கண்கள் கொப்பளித்து கண்ணீர் சிந்த அந்த சிறிய ஸ்டோர் ரூமில் மூச்சு திணறி அமர்ந்திருந்தேன். டைரியின் இறுதி பக்கங்களை நோக்கி என் விரல்கள் நகர்ந்தபோது எனக்குள் ஒருவித மரண அமைதியும் நடுக்கமும் சூழ்ந்து கொண்டன. அங்கு எழுதப்பட்டிருந்த ஒவ்வொரு வார்த்தையும் என் இதயத்தில் கூர்மையான ஈட்டியாக இறங்கியது. அப்பாவின் மரணம் நிகழ்ந்த அந்த நள்ளிரவின் கொடூர ரகசியத்தை அம்மா தன் சொந்த கையெழுத்திலேயே வாக்குமூலமாக பதிவு செய்திருந்தார். அன்று இரவு அப்பா குடித்துவிட்டு வந்த அம்மாவிடம் சண்டை போட்டுவிட்டு தன் அறைக்கு சென்று போதையில் ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றார். நான் அழுது கொண்டே என் அறையில் தூங்கிவிட்டதாக அம்மா நினைத்த அந்த நள்ளிரவு வேளையில் வீடே அடர்ந்த இருளில் மூழ்கியிருந்த நேரத்தில் அம்மா தன் திட்டத்தின் கடைசி அத்தியாயத்தை அரங்கேற்றியிருக்கிறார். பீரோவின் ரகசிய அடுக்கில் மறைத்து வைத்திருந்த ஒரு ஆபத்தான ரசாயன நச்சு ஊசியை அம்மா கையில் எடுத்திருக்கிறார். அந்த ஊசியை பற்றியும் அது உடலில் செலுத்தப்பட்டால் எந்தவித தடயமும் இல்லாமல் மாரடைப்பையோ அல்லது கல்லீரல் செயலிழப்பையோ போலி அறிகுறியாக காட்டும் என்பதையும் ராஜன் மாமா மூலம் முன்பே அறிந்து வைத்திருந்தார். தூங்கி கொண்டிருந்த அப்பாவின் அறைக்குள் மெல்ல அடிமேல் அடி வைத்து சென்று போதையின் உச்சத்தில் மயங்கி கிடந்த அப்பாவின் உடலில் அந்த நச்சு ஊசியை செலுத்தி இருக்கிறார். அவன் உடம்பில் அந்த மருந்து ஏறிய சில நிமிடங்களிலேயே அவன் மூச்சு நின்று போனது. காலையில் வழக்கம் போல நாடகமாடி கூச்சல் போட்டேன். டாக்டரும் அவன் குடித்த குடிப்பழக்கத்தையும் நோயையும் பார்த்து இயற்கை மரணம் என்று நம்பிவிட்டார். கடைசியாக என் வாழ்க்கையை விட்டு வேலன் நிரந்தரமாக விலகிவிட்டான் என்று டைரியில் அம்மா மிக சாதாரணமாக எழுதியிருந்தார். வாசித்து முடித்த கணத்தில் என் நெஞ்சம் பிளப்பது போலிருந்தது. எனக்கு மூச்சு திணறியது. வெறும் சந்தேகமாக இருந்த விஷயம் இப்போது அசைக்க முடியாத உண்மையாக என் கண் முன்னே நின்று கொண்டிருந்தது. நடுங்கும் உடலோடு அந்த சிறிய ஸ்டோர் ரூமில் இருந்த பழைய இரும்பு பீரோவின் மூளை பெட்டியை திறந்து தேடினேன்.
தூசி படிந்த ஒரு சிறிய பிளாஸ்டிக் பெட்டி எனக்கு கிடைத்தது. பயத்துடன் அதை திறந்தபோது எனக்குள் இருந்த கடைசி நம்பிக்கையும் நொறுங்கி விழுந்தது. டைரியில் குறிப்பிடப்பட்டிருந்த அதே நச்சு மருந்தின் காலி பாட்டில்களும் சில மருத்துவ சீட்டுகளும் ஊசி மருந்து உரை அட்டைகளும் அப்படியே ஆதாரமாக அங்கிருந்தன. என் அப்பா கெட்டவர் இல்லை. அவர் பிறவியிலேயே அரக்கன் இல்லை. அவர் திட்டமிட்டு ஒரு குடிகாரனாகவும் கோபக்காரனாகவும் பைத்தியக்காரனாகவும் மாற்றப்பட்டிருக்கிறார். தன் மனைவியாலும் உயிருக்கு உயிரான நண்பனாலும் வஞ்சிக்கப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விஷம் கொடுக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கிறார். இத்தனை வருடங்களாக நான் என் தந்தையை வெறுத்ததும் என் அம்மாவை தேவதையாக பார்த்ததும் எவ்வளவு பெரிய பொய்! என் அப்பாவின் அன்பும் அவர் என்னை காவியா அம்மா என்று அழைத்த குரலும் என் நினைவில் வந்து என் நெஞ்சை உலுக்கின. தரை தளத்தில் அமர்ந்து கைகளால் வாயை பொத்தி கொண்டு கதறி அழுதேன். உண்மை இப்போது என் கைகளில் இருந்தது. ஆனால் அதை தாங்கும் சக்தி என் பிஞ்சு மனதிற்கு இல்லை. உண்மைகள் அனைத்தும் வெளிச்சத்திற்கு வந்த அந்த நொடியில் என் உலகம் தலைகீழாக மாறியது. என் இதயத்தில் எழுந்த வலி, கோபம், அதிர்ச்சி ஆகிய உணர்வுகளின் புயலை அடக்கி கொண்டு கிடைத்த ஆதாரங்களான டைரி, காலியான மருந்து பாட்டில்கள் மற்றும் மருத்துவ சீட்டுகளை மீண்டும் கவனமாக அதே ஸ்டோர் ரூம் பீரோவில் ஒளித்து வைத்தேன். ஆனால் அந்த டைரியை மட்டும் என் பள்ளி பைக்குள் மறைத்து எடுத்துக்கொண்டேன். மாலை வேளையில் அம்மா வழக்கம் போல கடையிலிருந்து வீட்டிற்கு திரும்பினார். கதவை திறந்தபோது என் மனதிற்குள் உறைந்திருந்த அரக்க உருவம்தான் என் கண்முன்னே நின்றது. இருப்பினும் என் முகத்தில் எந்தவித சந்தேகமும் வராதவாறு, அம்மா வந்துட்டீங்களா, டிஃபன் எடுத்து வைக்கவா என்று இயல்பாக பேசினேன். அம்மா என் தலையை கோதிய போது அந்த வஞ்சகக்காரம் என் மீது படுவதை நினைத்து என் உடம்பெல்லாம் அருவருப்பில் கூசியது. அன்று இரவு என் திட்டத்தின் முதல் படியை நிறைவேற்ற துணிந்தேன். என் சந்தேகத்தை 100% உறுதிப்படுத்தி கொள்ளவும் சட்டப்பூர்வ ஆதாரத்தை உருவாக்கவும் அம்மாவிடம் ஒரு பாடக்குறிப்பை காட்டி, அம்மா இந்த 4 வரியை உங்கள் கையெழுத்தில் இந்த நோட்டில் எழுதி தரீங்களா, எனக்கு படிக்க வசதியாக இருக்கும் என்றேன். அம்மா எந்தவித சந்தேகமும் இன்றி தன் கையெழுத்தில் அந்த வரிகளை எழுதி கொடுத்தார். அம்மா உறங்க சென்ற பிறகு டைரியில் இருந்த கையெழுத்தையும் நோட்டில் அம்மா எழுதிய கையெழுத்தையும் ஒப்பிட்டு பார்த்தேன். இரண்டும் அச்சாக ஒன்றோடு ஒன்று பொருந்தின. என் பெற்ற தாய்தான் இந்த அத்தனை கொடூரங்களுக்கும் சூத்திரதாரி என்பதில் இனி எந்த ஐயமும் இல்லை. பெற்ற தாய் ஒருபுறம், நியாயம் கோரி நிற்கும் தந்தையின் ஆவி மறுபுறம் என என் மனம் தர்ம சங்கடத்தில் தவித்தது. ஆனால் நீதியின் பக்கம் நிற்பதே சரி என்று என் மனதை நான் திடப்படுத்தி கொண்டேன். மறுநாள் காலை வழக்கம் போல பள்ளிக்கு கிளம்புவது போல பையை சுமந்து கொண்டு வீட்டிலிருந்து வெளியேறினேன். ஆனால் என் கால்கள் பள்ளியை நோக்கி செல்லவில்லை. நேராக காவல் நிலையத்தை நோக்கி நகர்ந்தன. காவல் நிலையத்திற்குள் அடியெடுத்து வைத்தபோது என் உடம்பெல்லாம் நடுங்கியது. அங்கு பணியில் இருந்த காவல் ஆய்வாளரிடம் சென்று, சார், நான் ஒரு முக்கியமான கொலை வழக்கு பற்றி புகார் கொடுக்கணும் என்றேன். அவர் என்னை ஆச்சரியத்துடன் பார்த்து அமர சொன்னார். நான் என் பையில் இருந்த அந்த தடிமனான டைரியையும் அம்மா எழுதி தந்த கையெழுத்து நோட்டையும் ஸ்டோர் ரூமில் நான் பார்த்த ஆதாரங்களை பற்றிய விவரங்களையும் அதிகாரி முன் வைத்தேன். என் தந்தை வேலனின் மரணமும் என் பாட்டி வள்ளியம்மாளின் மரணமும் விபத்தோ நோயோ அல்ல. என் அம்மா சுமதியும் குடும்ப நண்பர் ராஜனும் சேர்ந்து செய்த திட்டமிட்ட படுகொலைகள் என்பதை அழுது கொண்டே விவரித்தேன். டைரியின் பக்கங்களை புரட்டி படித்த காவல் அதிகாரி அதிர்ச்சியின் உச்சிக்கே சென்றார். ஒரு தாயை பற்றி அவளுடைய சொந்த மகளை இவ்வளவு பெரிய ஆதாரங்களோடு புகார் அளிப்பதை பார்த்து அவர் திகைத்து போனார். இல்லை பாப்பா, இது சாதாரண வழக்கில்லை. நீ சொல்கிறதும் இந்த டைரியில் இருக்கிறதும் உண்மையாயிருந்தா இது மிகப்பெரிய சதி என்று கூறிய அதிகாரி உடனடியாக விசாரணையில் இறங்குவதாக உறுதியளித்தார். காவல் நிலையத்தை விட்டு வெளியேறிய போது என் நெஞ்சில் எழுந்த பாரம் சற்றே குறைந்திருந்தாலும் வரப்போகும் புயலை நினைத்து பயம் என் மனதை சூழ்ந்தது. காவல் நிலையத்தில் நான் அளித்த புகாரும் ஒப்படைத்த அசைக்க முடியாத ஆதாரங்களும் காவல்துறையினரை உடனடியாக செயல்பட வைத்தன. வழக்கு மிகவும் தீவிரமானது என்பதால் ஆய்வாளர் தலைமையிலான சிறப்பு படை எந்தவித தாமதமும் இன்றி களத்தில் இறங்கியது. அன்று மதிய வேளையில் வழக்கம் போல கடையில் இருந்த என் அம்மா சுமதியையும் அவருக்கு உடந்தையாக இருந்த ராஜன் மாமாவையும் காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். காவல் வாகனத்தில் ஏற்றி செல்லப்படும் போது அம்மா என்னை ஆச்சரியத்தோடும் பதற்றத்தோடும் பார்த்தார்.
ஆனால் என் பார்வையில் முன்பிருந்த பாசமோ பரிவோ இல்லை. நீதியை மட்டுமே எதிர்பார்க்கும் ஒரு இறுக்கமான பார்வை மட்டுமே இருந்தது. போலீஸ் நிலையத்தில் வைத்து இருவரிடமும் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. ஆரம்பத்தில் இருவரும் தங்களுக்கு எதுவுமே தெரியாது என்றும் என் அப்பா குடித்தே இறந்ததாகவும் சாதித்து நாடகமாடினார். என் பொண்ணு ஏதோ மன உளைச்சல்ல பொய் சொல்றா சார் என்று அம்மா அழுது புலம்பினார். ஆனால் காவல் அதிகாரி சற்றே புன்னகைத்துவிட்டு அம்மா எழுதிய அந்த தடிமனான டைரியும் கையெழுத்து ஒப்பிட்டு அறிக்கையையும் எங்கள் வீட்டின் ஸ்டோர் ரூமிலிருந்து கைப்பற்றப்பட்ட நச்சு மருந்து பாட்டில்கள் மற்றும் காலியான ஊசி உறைகளை மேஜை மீது தூக்கி வைத்தார். அந்த ஆதாரங்களை கண்ட அடுத்த நொடி அம்மாவின் முகத்தில் இருந்த போலி அப்பாவித்தனம் காணாமல் போனது. ராஜன் மாமாவின் முகத்தில் மரண பயம் சூழ்ந்தது. தாங்கள் செய்த குற்றங்கள் அனைத்தும் ஆதாரபூர்வமாக வெளிப்பட்டு விட்டதை உணர்ந்த இருவராலும் அதற்கு மேல் தப்பிக்க முடியவில்லை. என் பாட்டி வள்ளியம்மாளை சதி செய்து காரை ஏற்றி கொன்றதையும் என் அப்பாவை மெல்ல மெல்ல குடிக்க வைத்து இறுதியாக நச்சு ஊசி போட்டு படுகொலை செய்ததையும் அழுது கொண்டே வாக்குமூலமாக ஒப்புக்கொண்டனர். விரைவிலே வழக்கு மாவட்ட அமர்வு நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு வந்தது. நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் அம்மாவின் டைரி, தடவியல் நிபுணர்களின் கையெழுத்து ஒப்பிட்டு அறிக்கை, கைதான போது சேகரிக்கப்பட்ட நச்சு மருந்து ஆதாரங்கள் மற்றும் எனது சாட்சியத்தை மிக தெளிவாக முன்வைத்தார். தன் சொந்த குடும்பத்தையே வஞ்சித்து கொடூர கொலைகளை செய்த இந்த சதியை விவரித்த போது நீதிமன்றமே அதிர்ச்சியில் உறைந்தது. சாட்சியங்கள், தடயங்கள் மற்றும் குற்றவாளிகளின் சொந்த வாக்குமூலம் ஆகியவற்றை ஆழமாக பரிசீலித்த நீதிபதி இறுதி தீர்ப்பை வாசித்தார். தன் கணவன் மற்றும் மாமியாருக்கு துரோகம் இழைத்து திட்டமிட்டு கொடூரமான முறையில் படுகொலை செய்த குற்றம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இத்தகைய சதி செயல்களுக்கு மன்னிப்பே கிடையாது. குற்றவாளிகளான சுமதி மற்றும் ராஜன் ஆகிய இருவருக்கும் இரட்டை ஆயுள் தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படுகிறது என்று தீர்ப்பளித்தார். தீர்ப்பை கேட்டதும் அம்மா கதறி அழுதபடி என்னை நோக்கி கைகளை நீட்டினார். ஆனால் சட்டத்தின் பிடியில் சிக்கிய குற்றவாளிகளாக அவர்கள் இருவரையும் காவலர்கள் சிறை வாகனத்தை நோக்கி அழைத்து சென்றனர். நீதியின் முன் சொந்த பந்தங்கள் எதுவும் பெரிதல்ல என்பதை அந்த தீர்ப்பு உலகிற்கு உணர்த்தியது. நீதிமன்ற வளாகத்தின் கனத்த அமைதியை ஊடுருவிக்கொண்டு சிறை வளாகத்தின் சத்தம் மெல்ல மெல்ல தேய்ந்து மறைந்தது. நீதிமன்ற படிகளை விட்டு இறங்கி வெளியே வந்தபோது என் கண்கள் தானாகவே கலங்கின. பெற்ற தாய் தன் கொடூர செயல்களுக்காக ஆயுள் தண்டனை பெற்று சிறை கம்பிகளுக்கு பின்னால் செல்கிறாளே என்ற வேதனை ஒரு மகளாக என் இதயத்தின் ஒரு மூலையை கிழித்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் அந்த வேதனையை விட வாழ்நாள் முழுவதும் துரோகத்தாலும் பழியினாலும் சித்திரவதைக்கு உள்ளான என் அப்பா வேலனுக்கும் பாட்டிக்கும் நீதி கிடைத்துவிட்டது என்ற ஆழமான நிம்மதியும் மன நிறைவுமே என் நெஞ்சில் மேலோங்கி இருந்தன. அதன் பின் அந்த பெரிய வீட்டில் நான் முற்றிலும் தனியானேன். ஆனால் என் வாழ்க்கை பயணம் அங்கேயே நின்றுவிடவில்லை. என் அம்மாவின் அப்பாவான என் தாத்தா மாணிக்கம் ஊரில் தனியாக வசித்து வந்தார். நடந்த கொடூர உண்மைகளை அறிந்தபோது அவர் பேரதிர்ச்சியும் அளவிட முடியாத மனவேதனையும் அடைந்தார். தன் சொந்த மகளை இப்படிப்பட்ட பாதக செயல்களை செய்வாள் என்று அவர் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. என் மகள் செய்த பாவத்திற்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று என்னை பார்த்து கண்ணீர் விட்டு கதறியவர் ஒரு நொடியும் யோசிக்காமல் தன் ஊரை விட்டு வந்து என்னுடன் தங்க முடிவெடுத்தார். தாத்தா மாணிக்கம் எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் வழிகாட்டியாகவும் மாறி நின்றார். தன் மகளின் தவறிற்கு பரிகாரமாக என்னை சீராட்டி வளர்த்தார். என் மனதில் இருந்த வடுக்களை ஆற்றி நான் மீண்டும் என் படிப்பில் கவனம் செலுத்த முழு ஊக்கமும் ஆதரவும் அளித்தார். அவருடைய அரவணைப்பில் நான் மெல்ல மெல்ல மீண்டு வந்தேன். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண்களை பெற்று தேர்ச்சி அடைந்தேன். அதன் பிறகு நகரின் சிறந்த கல்லூரியில் இளங்கலை வகுப்பில் சேர்ந்து என் உயர்கல்வியை தொடர்ந்தேன். அப்பாவின் கடையை நேர்மையான மேலாளர் ஒருவரின் உதவியோடு தாத்தாவின் மேற்பார்வையில் தொடர்ந்து நடத்தி என் கல்வி செலவையும் குடும்பத்தையும் சுயமாகவே கவனித்து கொண்டேன். இன்று என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது காலம் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் மிகவும் தெளிவானது. வெளியே பார்க்க மிகவும் சாதுவாகவும் பரிதாபத்திற்குரியவர்களாகவும் நல்லவர்களாகவும் வேடமிட்டு உலா வரும் அனைவரும் உண்மையான நல்லவர்கள் அல்ல. அதேபோல உலகத்தின் பார்வையில் கெட்டவர்களாகவும் கோபக்காரர்களாகவும் சித்தரிக்கப்படுபவர்களின் பின்னணியில் சொல்லப்படாத பெரிய துரோகமும் சதியும் ஒளிந்திருக்கலாம்.
பொய்யும் துரோகமும் சில காலம் வெற்றி பெற்றது போல தோன்றினாலும் காலம் கடந்து வந்தாலும் உண்மை ஒரு நாள் நிச்சயம் வெல்லும். நீதி தன் கடமையை செய்யும் என்பதை என் வாழ்க்கை எனக்கு ஆணித்தரமாக உணர்த்திவிட்டது. இருள் விலகி என் வாழ்க்கையில் ஒரு புதிய விடியல் பிறந்தது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.